அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நேற்றைய தினம் 0% வரி விதிப்பை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு பொருட்களுக்கு வரி விதிப்பு இருந்தது, அதை பாரதிய ஜனதா கட்சி வந்தவுடன் எந்த அளவுக்கு அந்த வரி விதிப்பை குறைத்தார்கள், அதன் பிறகு இப்பொழுது இந்த தருணத்தில் வரி விதிப்பை எந்த அளவுக்கு குறைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பற்பொடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 27 விழுக்காடு வரி விதிப்பு இருந்தது. மத்திய அரசாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அடியெடுத்து வைத்தவுடன் 18% அதை குறைத்தார்கள். இப்போது 5% அந்த வரி விதிப்பை குறைத்திருக்கிறார்கள். பற்பசை பேஸ்ட் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 27% இருந்த அந்த ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 18% குறைத்தார்கள். தற்போது 5% குறைத்திருக்கிறார்கள். சோப்பு, அன்றாடம் அத்தியாவசிய பொருளாக உள்ள சோப்பு 27% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த வரி விதிப்பை 18% மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தொடங்கியவுடன் அதை குறைத்து தற்போது 5% அதை குறைத்திருப்பது நாம் கேள்விப்படுகிறோம். கூந்தல் தைலம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது 27% ஜிஎஸ்டி வரி இருந்தது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி தொடங்கியவுடன் 18% அதை குறைத்து இப்போது 5% மத்திய அரசு குறைத்திருக்கிறது. அழகு சாதன பொருட்கள் சிட்டியில், சென்னை, பெங்களூர் போன்ற சிட்டியில் இது அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது. அழகு சாதன பொருட்கள், அழகுக்கு அழகு சேர்க்க பல லட்சம் ரூபாய் செலவழிக்கும் குடும்பமெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 28% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த ஜிஎஸ்டி வரியை 18% நம்முடைய மத்திய அரசு கொடுத்தார்கள். இப்போது 5% குறைத்து அவர்களுக்கு நற்செய்தியை கொடுத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமையல் சாமான்கள், வீட்டில் அனைவருக்கும் தேவைப்படும் அத்தியாவசிய பொருளான சமையல் சாமான்கள் 27%, 28% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை 12% மத்திய அரசு குறைத்து தற்போது 5% குறைத்து அவர்களுக்கு நற்செய்தியை கொடுத்திருப்பது மகிழ்ச்சி. பாத்ரூம் பிட்டிங்ஸ் 28% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை 12% மத்திய அரசு குறைத்து இப்போது 5% குறைத்திருப்பது மகிழ்ச்சி. வீட்டு உபயோகப் பொருட்கள் 28% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை 18% மத்திய அரசு வந்தவுடன் ஜிஎஸ்டி வரியை குறைத்து தற்போது 5% குறைத்து மக்களுக்கு நற்செய்தியை கொடுத்திருப்பது மகிழ்ச்சி. மேசை சாமான்கள் 28% இருந்த மேசை சாமான்கள் 18% ஜிஎஸ்டி வரியை குறைத்து இப்பொழுது 5% ஜிஎஸ்டியை குறைத்து மக்களுக்கு நற்செய்தியை கொடுத்திருப்பது மகிழ்ச்சி. கேஸ் ஸ்டவ் 21% இருந்த ஜிஎஸ்டி வரியை 15% மத்திய அரசு குறைத்தார்கள். இப்பொழுது 5% ஜிஎஸ்டி வரியை குறைத்திருப்பது மகிழ்ச்சி. தையல் இயந்திரம் 16% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை 12% மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்து இப்பொழுது 5% அதை குறைத்திருப்பது மகிழ்ச்சி. மூங்கில் பொருட்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 23% இருந்ததை 12% நம்முடைய பாரதிய ஜனதா ஆட்சி தொடங்கியவுடன் ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள். இப்பொழுது 5% குறைத்து
அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். பழனிச்சர் 21.3% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜிஎஸ்டி வரி இருந்தது. நம்முடைய மத்திய அரசு தொடங்கியவுடன் 12% மாற்றி இப்போது 5% ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறார்கள். பாய் விரிப்புகள் 28% இருந்ததை 18% மாற்றி இப்போது 5% அந்த ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறார்கள். தொலைக்காட்சி 31.3% ஜிஎஸ்டி வரி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது. 18% நம்முடைய மத்திய அரசு தொடங்கியவுடன் அதை மாற்றி இப்போது 5% ஜிஎஸ்டி வரியை குறைத்திருப்பது மகிழ்ச்சி. குளிர்சாதன பெட்டி 31.3% இருந்ததை 18% மாற்றி இப்போது 5% குறைத்திருக்கிறார்கள். ஏர்கூலர் 31.3% காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த ஜிஎஸ்டியை 18% மாற்றி இப்போது 5% குறைத்திருக்கிறார்கள். மின்விசிறி 31.3% இருந்த ஜிஎஸ்டி வரியை 18% குறைத்து இப்போது 5% மத்திய அரசு குறைத்து அவர்களுக்கு நற்செய்தியை கொடுத்திருப்பது மகிழ்ச்சி. எனவே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் முழுக்க மக்கள் சேவை மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் தன்னுடைய ஆயுள் காலத்தை இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை போன்ற ஒரு மகான், அவரை போன்ற ஒரு விஸ்வகுரு நம்முடைய இந்தியாவுக்கு கிடைத்தது நாம் செய்த புண்ணியம் என்று தான் கருத வேண்டும். எனவே இதில் பயன்பெறும் அனைத்து தரப்பட்ட மக்கள் அனைவரும் பயன்பெற்று அந்த நன்றியை நம்முடைய பாரத பிரதமருக்கு உறுத்தாக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.